ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமர். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட்டோட மிஷினை யூஸ் பார்க்க போகிறேன். ஸ்வீட்டோட மிஷின் பார்க்க வரலாம் பார்த்தா ரைட்டாக ஷார்ட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காப்புல. சரி, டீம் எல்லாம் இங்கே ஒன்றா இருக்காங்க நினைக்கிறேன். அப்போ பிக்ஸோனுக்கு எப்படி இருக்கு வந்தோடனே நம்ம வராங்கிறேன். ரெடியை பற்றி ஆஃப்னு வராங்க. ஆஃப்னாச்சு என்னன்னு சொல்லுங்கள். என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னை ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டுருவாங்கப்பா 5 ஸ்டார் ஓட்டிலே. இன்னும் எனக்கு செக்யூரிட்டியாக இருந்தீங்கன்னா நல்லாகும் அப்படின்னா. சரி, நம்ம போயில விட்டாப்புல நம்ம அண்ணன் நினைக்கிறேன். அதனால் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். சரி வாங்க போவோம். ரொம்ப அழகாக பேசாமல் கல்யாணம் பிடிச்சும் தெரிஞ்சிச்சான் போக வேண்டியதான். இந்த மிஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கைஸ். அதனால் எவ்வளோ கன்று எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களோ வச்சுக்கோங்க. அப்போ அவங்க சேஃப்டி. ஏன்னா இந்த மிஷினுக்குள்ளே ஃபைட்டு விடுவான். அதனால் முக்கியமாக கன்று மிசல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. லாஞ்சர் அது மிஷின் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். அப்புறம் புல்லட்டு வெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். மிஷில் அந்த ட்ரெயின் ட்ராக்கே போனீங்கன்னா இடம் பக்கத்தில் வாங்கிட்டதை நீங்கள் சுற்றி போக தேவையில்லை. நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா. அதனால எல்லாம் கன்று ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மிஷினில் ரொம்ப முக்கியம். இந்த மிஷின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அப்படியே வந்தாச்சு. நம்ம டீம் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. நான் போய் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறேன். வந்துடுறா சீக்கிரம் சொல்கிறாப்புல. சரி வாங்க போவோம். ரைட் பேசிட்டு இருக்கேன். வந்துட்டாங்க போலீஸ் வந்துட்டாங்க. அவ்வளோதான், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஃபைட்டு பண்ணுறான். இந்த மிஷின் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டார் அடித்தோம்னா எப்படி போலீஸ் நம்ம பார்த்தாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இறங்காங்க பாருங்க மேலே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம எப்படியாச்சும் பேர்னா ஸ்வீட்டா நம்ம நான் அவனை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா வண்டி எடுத்து விட்டாங்க இருக்குன்னு நம்மளோட ஃபைட்டு தராங்கன்னு பார்த்தா ஓட்டாங்க. அவங்களை அப்புறம் மாற்றுவோம். ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் போட்டு சொல்லிடுவோம். இதை கீழே உள்ள சுடவே தேவையில்லை. சுட்டு வேஸ்ட்டாக அவங்க எடுத்து வேஸ்ட் இது பண்ணிக்காங்க. சைட்டாக உள்ள வாங்கியே போட்டு தரலாம். அதை மட்டும் பார்த்தீங்களா நம்மளால் தான் நம்ம டிமெண்ட்டு. அவனை எவ்வளோ சுட்டாலும் அவன் தாங்க மாட்டான். இதுதான் இல்லை மேலே பிடிச்சிடுறான். அவனை சுட்டு நீங்கள் கன்று அப்டேட் பண்ணிக்கலாம். லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் கிலோ சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் எவ்வளோ சுட்டாலும் சாக மாட்டான். அவனை சுட்டு நம்ம கன்று அப்டேட் பண்ணும்போது கன்று 2 சைடில் வந்துடும். அவங்களுக்கு அடுத்ததில் காமிக்கிறான். ஏன் ஹெல்த்தை ரொம்ப அடிவாங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லோரும் முடிஞ்ச அளவு போட்டு சொல்லிடுங்க. ஐயே வெஸ்ட்டு ஃபுல்லாக காலி ஆகிட்டு மேலே இருக்கான் நினைக்கிறேன். இந்த வராம உங்களுக்கு இதில் வெஸ்ட்டு காலி ஆகிட்டுனா பின்னாடி ஒரு படிக்கட்டு வாங்கி பார்த்தீங்களா. அது மேலே போய் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு இருக்கும். அதை எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நம்ம ஹெல்த் இருக்கு, அதனால் உங்களுக்கு தேவையில்லை. இதை வச்சா போட்டு தள்ளிடுவோம் எல்லோரும். படம் அப்படின்னா இல்லை, ஜிம்முக்கு போய் ஏற்றுறேன். இந்த எண்ணெயை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். புல்லட்டு எங்கடா இருக்கான் ஸ்மோக்கு ஸ்மோக்குங்க ஸ்வீட்டு ஐயாவை போராடலாம் இனிமையாக இருக்காங்களே. நல்லா தான் சமைச்சோ பாதி எழுதி விளையாட்டுங்க. இதுக்கப்புறம் மறைஞ்சிருந்தா பார்க்கணும். அப்படி நம்ம கதையை முடிச்சு விட்ருவாங்க. தானா போடுறான் மண்டம்லேயே வருவது. ஏக்கே எடுத்தால் வேலைக்கு ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் மேலே உட்காந்தான். அதான் கதையை முடிச்சு விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் எழுத்து வேறு இருக்குது. கையில் வந்து காமிறேன். இந்த ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் முடிஞ்சளவு பவர் எடுத்து அட்டாக் பண்ண பாருங்கள். அதே ஒரு பஸ்லேருந்து விளாட்ற மாதிரி இருக்கும். கிடப்பான். உங்கள்கிட்ட கொஞ்சம் யோசனை இருக்குது. அவனு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பொட்டு மேலே வாங்கிட்டாங்களா. மேலே வண்டியை பார்த்தீங்களா இல்லையா செத்துட்டான்.
கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா, பக்கத்து ரூமில் தான் நினைக்கிறேன். பார்த்தானா சரி போட்டுரும் வரையாமா குரங்கு மாதிரி அங்கே சாப்பிட்றீங்களா பாட கண்டுபிடிச்சேன். இங்கே அங்கே ஒருத்த முடியாது ஒன்று போடுறேன் நான் வரேன். நம்மளே எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிவாமா மேலே விளையாட்டு வரும். இதில் எதுக்காக அவங்க எதுவும் சொன்னாங்களா அன்றைக்கி ஒரே பிளட்டில் ஆள் பண்ணிடலாம். இங்கே என்ன எதுவும் சொல்லணும். உங்கள்கிட்ட ஏக்கே இருக்குது, இதுவே போதும். இதில் சைடில் உள்ள ஆள்லாம் சுட்டுவேன். எழுத்து எப்போ அப்பெல்லாம் அஞ்சு அப்படின்னு என்ன கேட்கலாம். அது என்னன்னு தெரில, நான் பார்த்தோன்னே எழுத்து பிளாய்க்கு வண்டி போய் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஒருத்தான் வேணாம், அவனை சுட்டாலும் அப்போ வெடிக்கணும்னு நினைக்கிறேன். அவன் கொஞ்சம் சுட்டோம்னா அடிச்சிடும். அதே வெடிக்கிட்டு ஆகும். இங்கே மிஷின் நம்மள்கிட்ட இருந்துருக்குங்க, நம்ம தான் பார்க்கல. கீழே போனோம். பாட ஒரு வேலை மிஷின் முடிஞ்சு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டு, இங்கே தான் இருக்குது சம்பவமே. இதை விட்டு ஓட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நான் அரையும் வரேன். பாதிலே எடுத்துட்டு ஓட்டாங்க இருக்கேன். பரவாயில்ல வண்டி எடுத்து வந்தேன், அதனால தப்பிச்சேன். ரெண்டு பேரும் யார் பண்ணிடுவேன். எப்போதும் நம்ம வண்டி ஓட்டோம், அவங்க சுடுவாங்க. இந்த வாட்டி அவங்க வண்டி ஓட்டுறாங்க, நம்ம சுடணும். இந்த லெவலில் நமக்கு இன்னொரு ப்ளஸ் இருக்குது. இந்த தானே சுட்டுக்கிட்டே நம்ம ஏகேக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகும், பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிஞ்சளவு வண்டியை கழிச்சு விட்ருங்க. ஏன்னா மேலே ஒரு காரோட ஹெல்த் இதாகும். அதுவும் படம் ஃபுல்லாக காலி ஆகிட்டுனா கார் வெடிச்சிடும், மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். அதில் எவ்வளோது முடியுதோ அவ்வளோதுக்கு சுட்டு வண்டியெல்லாம் வெடிக்க வச்சுருங்க. சுட்டு போட்டுன்னா அடினாங்க. மேக்ஸிமம் கொஞ்ச நேரம் சுட்டாலே நண்டு வெடிக்க ஆரம்பிக்கும். பக்கத்தில் வந்து வெடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, அப்படியே ரொம்ப காரம் டேமேஜ் ஆகும். அப்புறம் கதை முடிஞ்சிடும். அந்த காரை வச்சு விட்டாங்க. வர்றப்ப வண்டி போஞ்சிட்டு தான் வருது, நீங்கள் லைட்டாக சுட்டாலே போகும் வெடிக்கணும். அதுக்கப்புறம் பைக்கிலலாம் வருவாங்க. இந்த வந்து டைமில் அது ஒரு வெஹிக்கிளை போட்டு வராங்க. கேமரா திருப்பி விட்டு வண்டி மேலே ஏறி வந்துடுவாங்க. அதான் ரொம்ப டேஞ்சரு. இந்த தாவிட்டா பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னேன் வண்டி மேலே ஏறி வந்துட்டு ரொம்ப ஒன்றும் இதே காடு போய் ரைட்டு உடஞ்சி போச்சேன். நீங்கள் வண்டியிலேருந்து தான் ஜெம் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. ரொம்ப டேமேஜ் ஆகுது கார் வேறு. ஏதாவது மிஷினை முடிச்சாகணும். சைடில் தான் சொல்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து உங்கள் ஏஜ் ப்ளூட்லாம் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அது அன்லிமிட்டட் தான், அவங்களே கொடுக்குறது, அதனால் பிரச்சனை இல்லை. நான் தாய்கிட்டா பார்த்தீங்களா மண்டையிலே பொண்ணு லாஸ்ட்டில் இறங்க மாட்டான். பாட போய்ச்சிட்டான். ஐயோ கார் வேறு வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காலியாகிட்டு கழிச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஜீரோவில் ஓட்டு போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சுட்டாங்கன்னா நம்ம கதை முடியுது. எல்லா வேலை தூக்கிட்டாங்க. சுட முடியலையா அவனை? சரி ஹெலிகாப்டராக வருது. ஓ இந்த இடமா ஹெலிகாப்டரை போய் தலைமையாக திரும்புங்க. தலைமை நம்ம சுட முடியாது, எவ்வளோ சுட்டு பார்த்தாலும். இந்த சம்பவத்தை கொண்டு வரீங்க அவ்வளோதான், சக்க வைக்க வருவாப்புல. இந்த சீன் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வண்டியில் நம்ம பாலெல்லாம் பிடிச்சிருவாங்க. எப்படி வச்சுருவாங்கன்னு தெரியல, ஆனால் பிடிச்சிருவாங்க. அவ்வளோதான், இதோட இந்த விஷயம் முடியுது. எப்படியே ஒரு வழியாக நம்ம நடப்பிச்சாச்சு. அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை சிக் பேக் மீன் ஓட்டாங்க. என் பாயோட பரவாயில்ல வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஐயா இதோட நிமிஷம் முடியுது. நாளைக்கு